கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரையில திமுகவினுடைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. மதுரையே பிரம்மாண்ட ஒரு விழாக்குளம் போல கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சூழ்ந்து இருக்கிறது. 25 கிலோமீட்டர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தரக்கூடிய வகையில் ரோட் ஷோ நடத்த இருக்கிறாங்க. முதல்ல அந்த மதுரை அந்த பொதுக்குழு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இப்போது நாளை நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு. அதாவது இன்றைக்கு 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இதற்கு முன்பு 2 முறை தான் மதுரையில் பொதுக்குழு நடந்திருக்கு. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 77 இங்கே பொதுக்குழு நடைபெற்றது. அதே போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மதுரையிலே மீண்டும் பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் பெரும்பாலும் சென்னையிலே தான் நடக்கும். ரொம்ப ஒரு கம்மியாக தான், மிக குறைவான நேரங்களில் மட்டும்தான் வேறு இடங்களில் நடந்திருக்கிறது. இதற்கு முன்பாக கோவையில் நடந்தது. அதன் பிறகு இப்போதான் மதுரையில் பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு முறை அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இல்லாத ஒரு மிக தெளிவான ஒரு அமைப்பு முறை இருக்கும். அதாவது கிளைக்கழகத்தில் கிராமப்புறமாக இருந்தால் கிளைக்கழகத்துக்கு அடுத்து ஒன்றிய கழகம், ஒன்றிய கழகத்தை மாவட்ட கழகம், அதே போல் பேரூராட்சி பகுதிகளாக இருந்தால் வட்டக்கழகம், பேரூர் கழகம், அதே போல் நகராட்சிகளாக இருந்தால் வட்டக்கழகம், நகர கழகம், மாநகராக இருந்தால் வட்டக்கழகம், பகுதி கழகம், மாநகர கழகம், அதே போல் மாநகர் மாவட்ட கழகம். இப்படி திமுகவினுடைய அந்த அமைப்பு முறை என்பது ஒரு அரசியல் ஆய்வாளர்களோ இல்லை ஒரு அரசியல் அறிவியல் படித்தவர்களோ வியந்து பார்க்கிற ஒரு அமைப்பு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தோட அமைப்பு முறை. இந்த அமைப்பு முறைக்கு தேர்தல் நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்ட கழகத்துக்கு தேர்தல் நடைபெறும் போது அந்த மாவட்டத்திலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது அந்த வகையில் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய சட்ட விதிமுறைகளின்படி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 பொதுக்குழு உறுப்பினர்கள். அதுபோக பொதுக்குழு உறுப்பினருக்கு இணையான தகுதி பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள், மாநில அணிகளுடைய துணை செயலாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு உறுப்பினர் அந்தஸ்துக்கு இணையாக வருவாங்க. ஏன் அப்படின்னா, பொதுக்குழு, அதன் பிறகு தலைமை செயற்குழு, அதன் பிறகு உயர்நிலை செயல்திட்ட குழு. இதுதான் மாநில அளவில் குழுக்களுடைய அடுக்குமுறை. அப்போ இதை விட உயர் பதவிகளில் இருக்க அத்தனை பேர்ல அந்த பொதுக்குழு உறுப்பினர் என்ற தகுதியை பெற்று விடுவார். அதுபோக அனைத்து அணிகளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் 23 சார்பு அணிகள் இருக்கிறது. அனைத்து சார்பு அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் பொதுக்குழு உறுப்பினருக்கு இணையான தகுதி பெற்றவர்கள். இளைஞரணி, தகவல் தொழில்நுட்ப அணி, இந்த 2 அணிகளிலும் மாவட்ட துணை அமைப்பாளர்களும் பொதுக்குழு உறுப்பினருக்கு தகுதியான அந்தஸ்து பெற்றவர்கள். அந்த வகையில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10,000 பேர் பொதுக்குழு உறுப்பினர் அந்தஸ்தை பெற்றவர்கள். நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் 10,000 பேர் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்கிறார். இப்போ இத்தனை பேருக்கும் முறையாக அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டு அவர்களுடைய பெயர், அவருடைய கட்சியில் வைக்கிற பொறுப்போடு அவர்களுக்கு தனித்தனியாக கடிதம் அனுப்பப்பட்டு அந்த கடிதத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கு அதை பதிவு செய்து அவர்களை உள்ளே அனுப்புவதற்கு மாவட்ட வாரியாக கவுண்டர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் உத்தங்குடியில் இருக்க அந்த கலைஞர் திடலை பார்த்தாலே நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வார காலமாக மக்கள் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த திடலை, அதை அமைப்பு எப்படி செட் பண்ணியிருக்காங்க. அண்ணா அறிவாலயம் மதுரையில் அண்ணா அறிவாலயத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ணா அறிவாலய முகப்பு, அதே போல நிகழ்ச்சி நடைபெறுவது அந்த அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கம் அதே போல அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வெளியில பார்த்தீங்கன்னா 100 அடி உயரத்திற்கு கொடி கம்பம், கம்பீரமாக அந்த கருஞ்சிவப்பு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வெளியே ஒரு நீரூற்று, அந்த கொடிக்கம்பத்துக்கு கீழே ஒரு நீர்நிலை போல, ஒரு குளம் போல ஒன்றை வடிவமைத்திருக்கிறார்கள். அதை சுற்றிலும் புல்வெளிகள் என்ற அந்த இடமே மிக ரம்மியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அதை உள்ளே வரும்பொழுது அந்த 10,000 உறுப்பினர்களும் மாவட்ட வாரியான அந்த கவுண்டரில் தங்களுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு அவர்கள் உள்ளே வந்து விட வேண்டும். இன்றைய தினம் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலேயே கூட பொதுக்குழுவிலே கூடுவோம், பொது தேர்தலிலே வெல்லுவோம் என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு, 9 மணிக்கு நம்ம பொதுக்குழுவை தொடங்கணும், 8 மணிக்கெல்லாம் எல்லாரும் அந்த பதிவை முடித்து விட்டு உள்ளே அமர்ந்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அப்போது 2000-3000 பேர் சாப்பிடுகிற அளவுக்கு உணவு அரங்கம் இருக்குது. மேடையில் மட்டும் 100 பேர் அமர்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு மேடை. இப்படி அந்த
விஷயங்கள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரைட்டு. அங்கே என்ன பேசப்பட போகிறது, என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தேர்தலுக்கான திமுகவை தயார்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை வகுப்பது தான் இந்த பொதுக்குழுவினுடைய மிக முக்கிய அம்சமாக இருக்க போகுது. ஏன்னா பொதுக்குழு என்பது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கட்சியும் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாய நடைமுறை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு ஒரு சம்பிரதாயமாக நடக்காது. அங்கே நீண்ட நெடிய விவாதங்கள் நடக்கும், அறிவுபூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படும். இப்போ முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகலாம் பொதுக்குழு கூட்டம்னு சொல்லி ஒரு மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க. போன உடனே தீர்மானத்தை வாசிப்பாங்க, இதுதான் தீர்மானம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு தீர்மானங்களும் விவாதத்திற்கு விடப்பட்ட அந்த தீர்மானத்திற்கு இப்படி மாற்றலாம், அந்த தீர்மானத்தை இப்படி மாற்றியமைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மூத்த முன்னோடிகள் கருத்துக்களை சொல்லுவார்கள். அந்த கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ மாவட்ட செயலாளர்களிலிருந்து சில பிரதிநிதிகள் பேசுவாங்க, அணிகளின் செயலாளர்களிலிருந்து சில பிரதிநிதிகள் பேசுவாங்க, பொதுக்குழு உறுப்பினராக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலிருந்து சிலர் பேசுவார்கள். இப்படி அனைத்து வகையான பிரிவினருக்கும் நேரம் அளிக்கப்பட்டு அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இறுதியாக இந்த தீர்மானம் என்பது வடிவமைக்கப்படும். இப்போது இன்னும் புதிதாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த பொதுக்குழுவில் வந்து இன்னும் இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்பட இருக்கிறது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார். இந்த துணை பொதுச் செயலாளருடைய எண்ணிக்கை வந்து இந்த பொதுக்குழுவில் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்று பேசப்படுகிறது. அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுக்குற எதுவும் வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அவர் வந்து இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் தான் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்களை ஆங்காங்கே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற வகையில் சில முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. துணை பொதுச் செயலாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 8 மண்டலங்களாக மாவட்டங்களை பிரித்து இன்றைக்கு அதற்கு பொறுப்பாளர்களை ஏற்கனவே நியமனம் செய்திருக்கிறது. அந்த பொறுப்பாளர்கள் நியமனம் அவர்கள் வந்து அந்தந்த மாவட்டத்திலே கலந்து கொண்டு அவர்கள் அங்கே உரையாடி இந்த தேர்தல் பணியை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கருத்து கேட்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கனிமொழி அவர்கள் வந்து கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்துக்கு பொறுப்பாளர். மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு. இப்படி வந்து அந்த பகுதி வாரியாக டெல்டா மாவட்டங்கள், திருச்சியை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு KN நேரு, கோவையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு செந்தில் பாலாஜி, சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் R. ராசா, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதிகளுக்கு வந்து கடலூர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், அதே போல் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஒட்டியுள்ள அந்த மாவட்டங்களுக்கு அமைச்சர் ஏவா வேலு. இப்படியாக ஒரு 8 மண்டல அமைச்சர் R. சக்கரபாணி. இவர்கள் எல்லாம் இந்த 8 பேரும் அந்தந்த மாவட்டங்கள் அவர்களுக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டு அங்கே போய் அவர்கள் நிர்வாகிகளோடு உரையாடி விட்டு அவர்கள் அது தொடர்பான விவரங்களை எல்லாம் தலைமை கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எல்லாத்தையும் வச்சு ஆலோசித்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் செய்ய வேண்டும், இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா இலக்கு வைத்து விட்டாக்கிவிட்டது. 234 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கான வியூகத்தை வகுப்பது தான் இந்த மதுரை. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அழகிரி அவர்கள் வந்து சந்திப்பாரான்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் வருது. இல்லை, இது வந்து தேவைக்கு அதிகமாக விவாத ஊடகங்கள் இதை பற்றி பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் மு.க. அழகிரி அவர்கள் இந்த இயக்கத்திலே பணியாற்றியவர், முதலமைச்சருடைய உடன் பிறந்த அண்ணன். இப்போ அவர்கள் இருவரும் சந்திப்பது என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இருவருக்கும் உள்ளாக சில காலங்கள் வந்து முரண்பாடு இருந்தது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஏற்கனவே அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற உடனே அவர் வந்து மதுரையில் வந்து மு.க. அழகிரி அவர்களை சந்தித்து விட்டு போனார், சந்தித்து வாழ்த்து பெற்று விட்டு ஆட்சி பெற்று விட்டு போனார். அதே போல் வந்து இப்போது முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு கடந்த மார்ச் 1ஆம் தேதிக்கு வந்து முதல் நாளே வந்து மு.க. அழகிரி அவர்கள் நேரடியாக முதலமைச்சருடைய இல்லத்துக்கு சென்று வாழ்த்து தெரிவித்து விட்டார். ஆக இப்போது என்ன அப்படின்னா, மு.க. அழகிரியுடைய அவருடைய ஆதரவாளர்களாக இருந்த சிலர் வந்து இயக்கத்திலே செயல்படாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மீண்டும் தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கடிதம் கொடுத்து விட்டார். இப்போ அந்த கடிதங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் முறைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து ஊடகங்கள் இப்படிலாம் கிளப்பிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து சந்திப்பாரு, சந்திக்கலன்னா என்ன, இது வந்து சந்திக்கல எந்த விஷயம் இல்லை. இல்லை, பொதுக்குழுக்கே அவர் கலந்து கொள்ளான்ற மாதிரி பல்வேறு இல்லை அதுதான். அப்படி அவர் கலந்து கொண்டாலும் அது செய்தி அல்ல. அதை இவங்க என்னன்னா, பேசப்பட வேண்டிய செய்தியினுடைய முக்கியத்துவத்தை குறைத்து விட்டு இந்த செய்தியை பேச விட்டுட்டு இருக்காங்க. அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்றிய அரசின் கீழ் வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தப்பட்டு நாம் இங்கே பேச வேண்டிய சிக்கல்கள் எத்தனையோ இருக்கிறது. ஊடகங்கள் அதை பேசணும். இப்போ நாளை பொதுக்குழுவில் இப்போ நமக்கு நிதியை மறுக்கிறார்கள், கல்வி நிதியை தர மறுக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பேசணும், ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றணும். அந்த தீர்மானங்கள் வெகுமக்களை சென்றடையாமல் அழகிரி ஸ்டாலினும் பார்த்தாங்க, பேசினாங்க. இதைத்தான் நாளைக்கு ஊடகங்கள் சொல்ல போகிறது.
இன்றைக்கிலிருந்து ஊடகங்கள் அதான் பேசிட்டு இருக்கு. ஆக இதுதான் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். தேவையான பிரச்சனைகளை பேசுங்க. அவர்கள் இருவரும் இணைவதிலோ இவர்கள் இருவரும் சந்திப்பதிலோ விஷயமே இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒன்றுபட்டு விட்டார்கள். அதை பேசுறதை விட மக்கள் பிரச்சனையை பேசுங்க. இல்லை திமுக ஒரு வியூகத்தை வகுத்து விட்டது, வெற்றியை நோக்கி இப்படிலாம் போகுதுங்கிற செய்தியை பரவ விடாம அதற்கு பதிலாக இந்த செய்தியை மட்டும் பேசி அவங்க இந்த செய்தியோடைய முக்கியத்துவத்தை குறைக்க நினைக்கிறார். இதில் கூடுதலாக பார்த்தோம்னா மதுரை கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வந்து வரவேற்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பங்கேற்றிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குங்க சார். அதாவது இந்த சாலை சந்திப்பு ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து மிகவும் எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது. அதாவது முதல்வர் வந்து அவனியாபுரம் அந்த மருதுபாண்டியர் சிலையிலிருந்து தன்னுடைய சாலை வழி பயணத்தை தொடங்கினார். முதலிலிருந்து தீர்மானிக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு பலகானத்தம் வரை தான், அதாவது மேற்கு தொகுதியில் மட்டும்தான் இந்த பரப்புரை, அதாவது இந்த சாலை வழி பரப்புரைங்கிறது பிளான் பண்ணி இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து அவருக்கு அடுத்தடுத்த திட்டங்கள் வெவ்வேறு பணிகள் இருந்த காரணத்தினால் அதை அனைத்தையுமே இணைத்து ஒரு நீண்ட ரோட் ஷோவாக இன்றைக்கு திட்டமிடப்பட்டு அது மிக சிறப்போடு நடந்தேறி இருக்கிறது. மருதுபாண்டியர் சிலையிலே இருந்து அந்த பழைய அருப்புக்கோட்டை ரோடு அதில் வந்து ஜெயவிலாஸ் சந்திப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த என்எம்ஆர் சுப்பிராமன் பாலத்தில் சில திட்டப்பணிகள் இருந்தது. அந்த பாலத்தினுடைய ரெனோவேஷன் ஒர்க் அதை வந்து இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜெயவிலாஸ் சந்திப்பிலிருந்து நேரடியாக ஜெய்ஹிந்துபுரம் 2வது மெயின் ரோடு வழியாக வந்தார். அந்த வழிநெடுக மக்களுடைய வரவேற்பு மிக பிரமாதமாக இருந்துச்சு. அதில் வந்து இன்னொன்று, இந்த இடத்துல ஒரு மிக முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க இந்து மதத்துக்கு விரோதிகள், இந்து மதத்துக்கு அவங்க எதுவுமே செய்யலை என்றெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த ஜெய்ஹிந்துபுரம் பகுதியில் ஒரு வீரகாளியம்மன் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. அந்த வீரமாகாளியம்மன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் திருவிழாவின் போது ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட ஒரு பால் குடம் எடுப்பாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பகுதியை மக்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையிலே நின்று காலையிலும் மாலையிலும் வழிபாடு நடத்துவார்கள். அப்போ அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலில் நிற்பாங்க. அந்த 12 மணிக்கு நடக்கிற வழிபாடு என்பது மதியம் 12 மணி வழிபாடு, அங்கே மிக சிறப்புமிக்க வழிபாடு. அப்போ வெயிலில் மக்கள் நிற்கிறார்கள் என்பதை இந்த மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி வந்து மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களிடம் வடக்கு மாவட்டத்தோடு இணைக்கப்பட்ட போது அந்த கடந்த ஆண்டு திருவிழாவிற்கு, இப்போ இந்த ஆண்டு திருவிழாவுக்கு ஏப்ரல் மாதம் இந்த திருவிழாவிற்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்திருந்தார். அப்போ வரும்பொழுது அவருக்கு இந்த பகுதிக்கு என்ன வேணும், இந்த பக்தர்களுடைய குறையை கேட்டபோது மக்கள் வந்து நீண்ட நேரம் வெயிலில் நிற்கிறாங்க, இந்த இடத்துக்கு ஒரு நிரந்தர நிழற்குடை அமைத்து தந்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தை வந்து பக்தர்களும் பொதுமக்களும் வேண்டுகோளாக வைத்த உடனே கடந்த ஏப்ரல் மாதம் தான் திருவிழா நடந்தது. ஆனால் இன்னைக்கு மே 31ஆம் தேதியே அதனுடைய நிழற்குடையை அமைத்து அதனுடைய திறப்பு விழாவை முதல்வரை வைத்தே செய்து விட்டார். அப்போ இது உண்மையான ஒரு இந்து மக்களுக்கு, உண்மையான பக்தர்களுக்கு, அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கிற ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு. இப்போ மக்களை வெறும் மதத்தை வைத்து இல்லை வெறும் மதத்தை வைத்து பிரிவினையை நடத்துகிறவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஆனால் உண்மையான பக்தர்களினுடைய வேண்டுகோளுக்கு இந்த அரசு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு அந்த நிழற்குடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை முதல்வர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து வந்து டிவிஎஸ் நகர் பாலத்தில் வந்து ஒரு இணைப்பு பாலமாக ஜெய்ஹிந்துபுரம் பகுதிக்கு அந்த பாலத்திலிருந்து இறங்குகிற வகையில், அதாவது டிவிஎஸ் நகருக்கும் பழங்கானத்துக்கும் செல்லுகிற அந்த பாலம் ஒரு கிழக்கு புறத்தில் வந்து இணைக்கப்பட்டு இன்னொரு புதிய பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலத்தை இன்றைக்கு முதல்வர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அங்கே பழங்கானத்திலிருந்து பைபாஸ் ரோடு வழியாக அவருடைய சாலை வழி சந்திப்பு சென்றது. பெத்தானியாபுரம் வரை சென்று அங்கிருந்து ஆரப்பாளையம் பேருந்து நிலையம், அதைத் தொடர்ந்து ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு என்று வந்து ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் மிக சிறப்பாக மதுரையினுடைய முதல் மேயர், திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய மதுரை மண்ணிலே வளர்த்தெடுத்த பெருமகனார் ஐயா மதுரை முத்து அவர்களுடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்திருக்கிறார். இந்த சிலை திறப்பிலும் ஒரு மிகப்பெரிய முக்கிய அம்சம் இருக்கிறது. இந்த சிலை வந்து முதலில் வந்து மண்ணால் செய்யப்பட்டது, சிமெண்ட் சிலையாக இருந்தது. அப்போ அதை வந்து தலைவர் கலைஞர் 99 திறந்து வைக்கிறார். அப்போ திறந்து வைக்கும் பொழுதே தலைவர் கலைஞர் வந்து அந்த மேடையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெறும் மண்ணிலே சிலை வைக்கக்கூடிய சாதாரண நபர் அல்ல மதுரை முத்து, அவர் இந்த பகுதியிலே கழகம் வளர்த்த மாவீரன், அவருக்கு வந்து நீங்கள் முழு உருவ வெண்கலை சிலை வைக்க வேண்டும் என்று 99 தலைவர் சொன்னதை 26 ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கு அதை நனவாக்கி இருக்கிறார் தளபதி மு.க. ஸ்டாலின். மதுரை முத்து அவர்களுடைய முழு உருவ வெண்கலை சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு இன்றைய அவரது பயணத்திட்டம் என்பது நிறைவுற்றிருக்கிறது. நாளை வந்து நடைபெறக்கூடிய பொதுக்குழு, நாளைய விடியல் என்பது தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு சிறப்பான விடியலாக அமைய இருக்கிறது. நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.